வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவுச் சுரங்கம். அறிவுத் தேடலின் அடுத்த தேடல். தேசிய இயக்கம் தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று தேசிய இயக்கத்தின் மற்ற பகுதிகளை தேடி அறிவுபூர்வமாய் தெரிந்து கொள்வோமா? உங்கள் அனைவரையும் ஜேஎஸ் யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. ஜேஎஸ் யூடியூப் சேனலில் மேலும் பல அறிவுத் தேடல்களை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணால் நாங்கள் மேலும் மேலும் பல அறிவுத் தேடல்களை உங்கள் சிந்தைக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி. தேசிய இயக்கம் பகுதி 19. வினா எண் 1. புலித்தேவன் எந்த பாளையத்தைச் சேர்ந்தவர்? விடை நெற்கட்டும் செவல் என்னும் பாளையத்தைச் சேர்ந்தவர். வினா எண் 2. புலித்தேவன் மீது படையெடுத்து வந்த ஆங்கில தளபதி யார்? விடை கர்னல் ஹெரான். இவரை நெற்கட்டும் சேவலில் புலித்தேவன் தோற்கடித்து வெற்றி பெறுகிறார். வினா எண் 3. புலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? ஆங்கிலேயர்கள் அனுப்பிய கான் சாஹிப் என்கிற யூசுப் கான் புலித்தேவரை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார். வினா எண் 4. யூசுப் கான் யாருடைய ஆதரவோடு புலித்தேவரை தோற்கடித்தார்? விடை திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மன் உதவியோடு புலித்தேவரை யூசுப் கான் என்கிற கான் சாஹிப் தோற்கடித்தார். வினா எண் 5. புலித்தேவர் தான் இழந்த கோட்டையை மீண்டும் எப்போது கைப்பற்றினார்? விடை 1764 மீண்டும் தன்னுடைய நெற்கட்டும் சேவல் கோட்டையை புலித்தேவர் கைப்பற்றினார். வினா எண் 6. 1767 புலித்தேவன் கோட்டையை அவரிடமிருந்து மீண்டும் கைப்பற்றியவர் யார்? விடை ஆங்கில படைத்தளபதி கர்னல் கேம்பல் என்பவர் புலித்தேவனிடமிருந்து கோட்டையை கைப்பற்றினார். வினா எண் 7. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது பிறந்தார்? விடை 1761 தாய் ஜக்கம்மாள், தந்தை ஜெகவீரபாண்டியன். வினா எண் 8. வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர், படைத்தலைவர், அமைச்சர் யார்? விடை வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துரை, வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் படைத்தலைவர் வெள்ளையத்தேவன். வினா எண் 9. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தைச் சேர்ந்தவர்? விடை இவர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தைச் சேர்ந்தவர். 1790 ஆட்சிக்கு வந்தார். வினா எண் 10. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வைத்திருந்த வரி பாக்கி எவ்வளவு? 1798 ஆண்டு கணக்குப்படி 3310 பகோடாக்கள் அவர் ஆங்கிலேயருக்கு வரி பாக்கி வைத்திருந்தார். வினா எண் 11. வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க கூறிய மாவட்ட ஆட்சித்தலைவர் யார்? விடை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்கும்படி கூறிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜாக்சன் அவர்கள். வினா எண் 12. வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது கொலை வழக்கு எவ்வாறு சுமத்தப்பட்டது? விடை காலையில் ஜாக்சன் துறையை சந்திக்க சென்ற கட்டபொம்மனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. மாலைதான் அவரை சந்திக்க சென்றபோது அங்கே போர் மூலம் சூழல் உருவானது. அதனால் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது.
அதன் விளைவாக வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பித்து சென்று விட்டார். ஆனால் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். அந்த மோதலில் சில ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விநாயகன் 13. வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது சுமத்தப்பட்ட கொலை வழக்கை விசாரிக்க யார் தலைமையில் ஆங்கில அரசு குழு அமைத்தது? விடை எட்வர்ட் கிளைவால் என்பவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் விசாரணையின்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் குற்றமற்றவர் என்றும் ஜாக்சன் துறையின் சூழ்ச்சியால் தான் இது நடைபெற்றது என்றும் கூறி அவர் விடுவிக்கப்பட்டார். விநாயகன் 14. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தின் உதவியை விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற வேண்டினார்? விடை சிவகிரி. விநாயகன் 15. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பற்றி யார் மூலமாக ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொண்டனர்? விடை வீரபாண்டிய கட்டபொம்மனின் நெருங்கியவராக இருந்த ராமலிங்க முதலியார் என்பவரிடத்தில் பணம் கொடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பற்றிய அனைத்து செய்திகளையும் அறிந்து கொண்டனர். விநாயகன் 16. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டவர் யார்? விடை ஆங்கில படைத்தளபதி மேஜர் பேனர்மேன். விநாயகன் 17. போரில் கைது செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியம் பிள்ளை எப்போது எங்கு தூக்கிலிடப்பட்டார்? விடை 1799 ஆண்டு நாகலாபுரம் என்னுமிடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை தூக்கிலிடப்பட்டார். விநாயகன் 18. வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய சகோதரர் ஊமைத்துரையும் எந்த காட்டில் ஒளிந்திருந்தனர்? விடை களப்பூர் காட்டில் ஒளிந்திருந்தனர். விநாயகன் 19. வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்தவர் யார்? விடை புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமான். விநாயகன் 20. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? விடை கயத்தாறு என்னுமிடத்தில் தூக்கிலிடப்பட்டார். விநாயகன் 21. மருது சகோதரர்கள் செய்த புரட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. விநாயகன் 22. சிவகங்கையை ஆட்சி செய்த மன்னர் யார்? விடை முத்து வடுகுநாதர். விநாயகன் 23. மருது சகோதரர்கள் யார்? விடை முத்து வடுகுநாதரின் இராணுவத்தில் பணியாற்றியவர்கள்தான் மருது சகோதரர்கள். விநாயகன் 24. மருது சகோதரர்களின் பெற்றோர்கள் யாவர்? விடை தந்தை மூக்கையா பழனியப்பன், தாய் பொன்னாத்தாள். விநாயகன் 25. முத்து வடுகுநாதர் எங்கு நடந்த போரில் கொல்லப்பட்டார்? விடை காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகுநாதர் கொல்லப்பட்டார். விநாயகன் 26. வேலுநாச்சியாரும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் எங்கு தப்பிச் சென்று மறைந்து வாழ்ந்தனர்? விடை திண்டுக்கல் கோட்டைக்கு தப்பிச் சென்று மறைந்து வாழ்ந்தனர். 8 ஆண்டுகள் அவருடைய மறைவு வாழ்க்கை நீடித்தது. விநாயகன் 27. தென்னிந்திய கூட்டமைப்பின் படைகளை வெற்றி கொண்ட ஆங்கில படைத்தளபதி யார்? விடை காளையார் கோயில் என்னும் பகுதியில் சிறுவயல் என்ற இடத்தில் நடைபெற்ற தென்னிந்திய புரட்சி படைகளை அக்னியூ என்பவர் தலைமையேற்று போரிட்டு வென்றார். விநாயகன் 28. மருது சகோதரர்கள் எப்போது எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? விடை மருது சகோதரர்கள் 1801 ஆண்டு திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். விநாயகன் 29. ஊமைதுரை எவ்வாறு கொல்லப்பட்டார்? விடை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் ஊமைதுரை கழுவேற்றி கொல்லப்பட்டார். விநாயகன்
30. மருது சகோதரர்கள் யாரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார்? விடை: மருது சகோதரர்கள் புதுக்கோட்டை மன்னரால் ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டார். நண்பர்களே, இந்த வினாவோடு இன்றைய தேசிய இயக்கம் பகுதி 20 நிறைவு பெறுகிறது. மீண்டும் பல அறிவுத் தேடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். JS யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அது எங்களை மேலும் ஊக்கப்படுத்தும்.